வணக்கம். இந்த வீடியோல Jetpack Compose லேஅவுட்ஸ் பத்தி பார்க்கலாம். Jetpack Composeல கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு UI ஓட பேசிக் பில்டிங் பிளாக். அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் UI எமிட் பண்ணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் UI எமிட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் கார்டுன்ற கம்போசபிள் ஃபங்க்ஷன்ல 2 டெக்ஸ்ட் வியூ இருக்கு. அரவிந்த்ராஜ் 579 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த UI எலிமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகணும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலனா, அது ஸ்டாக் மாதிரி ஒரு எலிமெண்ட் மேல ஒரு எலிமெண்ட் அரேஞ்ச் ஆயிடும். இதோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸில் UI எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம லேஅவுட் கம்போசபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்டாண்டர்டான லேஅவுட் கம்போசபிள்ஸ் பார்த்தீங்கன்னா காலம், ரோ, பாக்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம். காலம் கம்போசபிள் வந்து சில்ட்ரனை வெர்டிக்கல் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். XML பேஸ்டு வியூவில் இது லீனியர் லேஅவுட் வெர்டிக்கல் ஓரியன்டேஷனுக்கு ஈக்குவலண்ட் ஆனது தான் இந்த Jetpack கம்போஸோட காலம் கம்போசபிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் 2 டெக்ஸ்ட் வியூவையும் காலம் கம்போசபிளில் wrap பண்ணியிருக்கேன். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. காலம் சில்ட்ரனை வெர்டிக்கல் ஆக்சிஸில் தான் அரேஞ்ச் பண்ணும். ஸோ காலமோட மெயின் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ். காலமில் இருக்கிற எல்லா சில்ட்ரனோட சைஸை விட காலமோட சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம காலமில் இருக்கிற சில்ட்ரனை அரேஞ்ச் பண்ணலாம் வெர்டிக்கல் ஆக்சிஸில். ஸோ 6 டைப்ஸாக நம்ம காலமில் இருக்கிற சில்ட்ரனை அரேஞ்ச் பண்ணலாம். ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி, டாப், சென்டர், பாட்டம், இந்த 6 டைப்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன். ஸ்பேஸ் பிட்வீனில் காலமில் இருக்கிற சில்ட்ரனுக்கு நடுவில் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்காது. ஃப்ரீ ஸ்பேஸ்னால் இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் அரௌண்டில் ஃபஸ்ட்டு சைல்டுக்கு டாப்பில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அது மாதிரி லாஸ்ட்டு சைல்டுக்கு பாட்டமில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸ்பேஸ் பிட்வீன் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்காது, பட் ஆனால் சில்ட்ரனுக்கு நடுவில் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அரௌண்ட். ஸ்பேஸ் அரௌண்டில் சில்ட்ரனுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸும் இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ்னால் ஃபஸ்ட்டு சைல்டுக்கு முன்னாடியும் லாஸ்ட் சைல்டுக்கு அப்புறமா ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் ஃப்ரீ ஸ்பேஸ். ஆனால் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து காலம் சில்ட்ரனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸோட பாதி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் 1, 2, 3க்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. இது ஃபார் எக்ஸாம்பிள் 10 dp இருந்ததுன்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 5 dp, மேலே 5 dp, அதுக்கப்புறம் லாஸ்ட் சைல்டுக்கு அடுத்தது 5 dp இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் ஈவன்லி அரேஞ்ச்மெண்ட்டில் காலமில் இருக்கிற சில்ட்ரனுக்கு நடுவுலையும் ஃப்ரீ ஸ்பேஸும் ஈவனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவலான ஸ்பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டாப் அரேஞ்ச்மெண்ட். டாப் அரேஞ்ச்மெண்ட்டில் காலமில் இருக்கிற சில்ட்ரன் எல்லாமே டாப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து சென்டர், அடுத்து பாட்டமில் எல்லா சில்ட்ரனும் பாட்டமில் அரேஞ்ச் ஆயிருக்கும். காலமில் இருக்கிற சில்ட்ரனை நம்ம ஹரிசாண்டலாக அலைன் பண்ணலாம். அதுக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காலமில் 2 டெக்ஸ்ட் இருக்குது, அரவிந்த்ராஜ் 579 சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ 3 டைப் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அலைன்மெண்ட் ஸ்டார்ட், சென்டர், ஹரிசாண்டலி. ஸோ அலைன்மெண்ட் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைல்டும் காலமோட ஸ்டார்டிங்கில் அலைன் ஆயிருக்கு, சென்டர் ஹரிசாண்டலி சென்டராக அலைன் ஆயிருக்கு. அடுத்து அலைன்மெண்ட் அது வந்து காலமோட எண்டில் அலைன் ஆயிருக்கு. ரோ லேஅவுட் கம்போசபிள். இந்த ரோ லேஅவுட் கம்போசபிள் சில்ட்ரனை ஹரிசாண்டல் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணும். ஸோ XML பேஸ்ட் வியூவில் லீனியர் லேஅவுட் ஓரியன்டேஷன் ஹரிசாண்டல் இதுக்கு ஈக்குவலண்டானது தான் இந்த Jetpack கம்போஸோட ரோ லேஅவுட் கம்போசபிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ரோவில் 2 சைல்டு இருக்குது. ஒன்று வந்து இமேஜ், அடுத்து வந்து காலம். நம்ம காலமில் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி ரோ வந்து சில்ட்ரனை ஹரிசாண்டலாக தான் அரேஞ்ச் பண்ணும். ஸோ ரோவோட மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ ரோவை வந்து நம்ம ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணலாம். 6 டைப்ஸாக அரேஞ்ச் பண்ணலாம். ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி, ஸ்டார்ட், சென்டர், எண்ட். ஸோ அதே தான் ஸ்பேஸ் பிட்வீன்னா சில்ட்ரனுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ் எதுவுமே இருக்காது. ஸ்பேஸ் அரௌண்ட்னா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், பட் அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து சில்ட்ரனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸோட பாதி தான் இருக்கும். ஸ்பேஸ் ஈவன்லினா சில்ட்ரனுக்கு நடுவுலையும் ஃப்ரீ ஸ்பேஸும் எல்லாமே ஈவனாக இருக்கும். அடுத்து ரோவில் நம்ம சில்ட்ரனை வெர்டிக்கலாக அலைன் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ இருக்குது, அதில் 4 டெக்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நம்ம மாடிஃபயர் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மாடிஃபயர் பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ 3 டைப் ஆஃப் அலைன்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அலைன்மெண்ட் டாப், சென்டர் வெர்டிக்கலி, அலைன்மெண்ட் பாட்டம். ஸோ அலைன்மெண்ட் டாப் பார்த்தீங்கன்னா எல்லா சில்ட்ரனையும் ரோவோட டாப்பில் அலைன் பண்ணியிருக்கு. சென்டர் வெர்டிக்கலினா ரோவோட சென்டராக அலைன் பண்ணியிருக்கு. அண்ட் அலைன்மெண்ட் பாட்டம்னா பாட்டமில் அலைன் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி காலம் லேஅவுட் கம்போசபிளும் ரோ லேஅவுட் கம்போசபிளும் பார்த்துருப்போம். காலம் லேஅவுட் கம்போசபிள் வந்து சில்ட்ரனை வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணும். ரோ லேஅவுட் கம்போசபிள் வந்து சில்ட்ரனை ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணும். இந்த பாக்ஸ் லேஅவுட் கம்போசபிள் வந்து சில்ட்ரனை ஸ்டாக்டாக அரேஞ்ச் பண்ணும். அதாவது ஒரு எலிமெண்ட் மேலே ஒரு எலிமெண்ட் அரேஞ்ச் ஆகும். ஸோ இதோட ஸ்டாக்கோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு எது ஆட் ஆகுதோ அது வந்து ஸ்டாக்கோட பாட்டமில் இருக்கும். லாஸ்ட் சைல்டு எது நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அது வந்து ஸ்டாக்கோட டாப்பில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம்.
அந்த ப்ரொஃபைல் இமேஜ்க்கு சின்னதா ஒரு ஐகான் மாரி செக் மார்க் ஐகான் மாரி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பாக்ஸ் லேஅவுட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் லேஅவுட்ல ஃபர்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஒரு இமேஜ். அதுக்கடுத்து ஒரு ஐகான் கம்போசபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட்டு எந்த எலிமெண்ட் ஆட் பண்றோமோ அது ஸ்டாக்கோட பாட்டம்ல இருக்கும். லாஸ்ட் எந்த எலிமெண்ட் ஆட் பண்றோமோ அது ஸ்டாக்கோட டாப்ல இருக்கும். காலம்ல நம்ம ஹாரிசான்டல் அலைன்மென்ட் பார்த்தோம். ரோல நம்ம வெர்டிகல் அலைன்மென்ட் பார்த்தோம். ஸோ பாக்ஸ்லயும் அதே மாரி அலைன்மென்ட் நம்ம பண்ணலாம். அதுக்கு கன்டென்ட் அலைன்மென்ட்ன்ற பாராமீட்டர் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ்ல அலைன்மென்ட் வந்து ஹாரிசான்டலா ஸ்டார்ட், சென்டர், எண்ட், அதே மாரி வெர்டிகலா டாப், சென்டர், பாட்டம் இந்த மாரி காம்பினேஷன்ல மொத்தம் 9 காம்பினேஷன்ஸ்ல நம்ம வந்து பாக்ஸ்ல கன்டென்ட்ட வந்து அலைன் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஒரு பாக்ஸ் லேஅவுட்குள்ள ஒரே ஒரு டெக்ஸ்ட் யூஐ இருக்கு. ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கன்டென்ட் அலைன்மென்ட்ல நான் இந்த 9 காம்பினேஷன்ஸையும் யூஸ் பண்ணி ப்ரிவ்யூவை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்போசபிளோட சைஸ், அலைன்மென்ட் சேஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். மாடிஃபயர் கிளாஸில் பேடிங், பேக்ரவுண்ட், அலைன், சைஸ் இந்த மாதிரி நிறைய மாடிஃபயர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணி நம்ம மாடிஃபயரை கம்போசபிளோட மாடிஃபயர் பேராமீட்டரில் நம்ம செட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நம்ம ஐகானோட சைஸும் அலைன்மெண்ட்டும் மாடிஃபயர் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் மாடிஃபயர் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளால் கால் பண்ண முடியும். ஒரு மாடிஃபயர் ஃபங்க்ஷன் மாடிஃபயரை சேஞ்ச் பண்ணி அந்த மாடிஃபயர் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அகைன் இன்னொரு மாடிஃபயர் ஃபங்க்ஷன் அந்த மாடிஃபயரை சேஞ்ச் பண்ணி அகைன் ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி சீக்வென்ஷியலாக இருக்கிறதால மாடிஃபயர் ஃபங்க்ஷன்ஸோட ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஃபஸ்ட்டு கோட் ஸ்னிப்பெட்டை பாருங்கள். ஒரு பாக்ஸ் லேஅவுட் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் இருக்குது. ஹலோன்னு ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை நம்ம சைஸ், பேக்ரவுண்ட், பேடிங் சேஞ்ச் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணுறோம். இதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் ஸ்னிப்பெட்டில் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பேடிங் நம்ம 20 dp சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இதே செகண்ட் கோட் ஸ்னிப்பெட்டில் பாருங்கள், அதே பாக்ஸ் லேஅவுட், அதே டெக்ஸ்ட் கம்போசபிள். ஆனால் இதில் மாடிஃபயரோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா பேடிங் ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் பேக்ரவுண்ட் கால் பண்ணுறேன். ஸோ இதோட கோட் ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து பேடிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்ரவுண்ட் மாடிஃபயர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த 20 dpக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எல்லோ கலரில் செட் ஆகலை. அடுத்த கோட் ஸ்னிப்பெட் பாருங்கள். நம்ம மேட்ச் பேரண்ட் சைஸ் மாடிஃபயர் பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அதே பாக்ஸ் லேஅவுட்குள்ளே ஹலோன்ற டெக்ஸ்ட் கம்போசபிள் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இப்போ நம்ம புதுசாக வேர்ல்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பாக்ஸ் லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு சைல்டாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து மெஜெண்டா. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் பேரண்ட் சைஸ் மாடிஃபயர் கால் பண்ணியிருக்கேன். மேட்ச் பேரண்ட் சைஸ் மாடிஃபயர் என்ன பண்ணோன்னா, பேரண்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கம்போசபிளோட சைஸை சேஞ்ச் பண்ணிடும். இது பாக்ஸோட சைஸை எப்போவுமே அஃபெக்ட் பண்ணாது. பாக்ஸோட சைஸ் எப்போவுமே அதில் இருக்கிற சில்ட்ரனோட சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பாக்ஸில் இருக்க சில்ட்ரனில் எந்த சைல்டு ஹையஸ்ட் சைஸோ அந்த சைஸ் தான் பாக்ஸோட மேக்ஸிமம் சைஸ். ஸோ இந்த சினாரியோவில் ஹலோ டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து 200 dp. ஸோ அதுதான் பெரிய சைல்டு இந்த பாக்ஸில். ஸோ அப்போ பாக்ஸோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 200 dp தான். ஸோ இப்போ நம்ம வேர்ல்டு டெக்ஸ்ட்டில் மேட்ச் பேரண்ட் சைஸ் மாடிஃபயர் யூஸ் பண்ணதால் அது பாக்ஸோட சைஸ் 200 dpக்கு மேட்ச் ஆகிடும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே கோட் ஸ்னிப்பெட் தான், பட் மேட்ச் பேரண்ட் சைஸ்க்கு பதிலாக ஃபில் மேக்ஸ் சைஸ் மாடிஃபயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில் மேக்ஸ் சைஸ் வந்து எவ்வளோ அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு அந்த கம்போசபிளோட சைஸை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இந்த சினாரியோவில் எமுலேட்டரோட ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறீங்க. ஸோ இந்த வேர்ல்டு டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. கம்போஸில் சில மாடிஃபயர்ஸை வந்து நம்ம எல்லா சில்ட்ரனுக்கும் அப்ளை பண்ண முடியாது. அந்த சில்ட்ரன் அந்த பர்டிகுலர் அப்ரோப்ரியேட் ஸ்கோப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த மாடிஃபயரை அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் மாடிஃபயர் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் மேட்ச் பேரண்ட் சைஸ் வந்து பாக்ஸ் ஸ்கோப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அது பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற சைல்டுக்கு மட்டும்தான் அந்த மேட்ச் பேரண்ட் சைஸ் மாடிஃபயரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிட் மாடிஃபயர் எலமெண்ட்டோட சைஸை அந்த வெயிட்டுக்கு ப்ரொபோஷனலாகவும் அதோட சிப்ளிங்கோட வெயிட்டுக்கு ரிலேட்டிவாகவும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். வெயிட் மாடிஃபயர் வந்து ரோ ஸ்கோப்லையும் காலம் ஸ்கோப்லையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரோவோட சில்ட்ரன்லையும் காலமோட சில்ட்ரன்லையும் மட்டும்தான் நம்மளால் வெயிட் மாடிஃபயர் யூஸ் பண்ண முடியும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.